மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் தானே நீங்கள் கட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வர்றீங்க. அதுக்கு அடிப்படையில் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த படத்தோடைய கருவை பார்க்கும்போது கண்ணீர் வந்துருச்சுங்க. இருக்கு மெசேஜ் மலைவாழ் மக்கள் எப்படி வாழ்றான்றத சொல்ற வராங்க. நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மெசேஜும் சொல்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு அவங்களுக்கு எதாவது பண்ணி கொடுத்தோம்னா இட் வில் பி அவார்டட் ஃபார் திஸ் மூவி. ப்ளஸ் படத்துக்குள்ள பற்றி சொல்ல போனோம்னா ஷீலா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாலா நல்லாவே பண்ணியிருக்காரு. பாலாவோட மியூசிக் வந்து ஒரு ரோல் பிளே ஆகுது படத்தில். இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கு. ரொம்ப ஃபீலிங்ஸ் அது கொண்டு வர மியூசிக்லேயே கொண்டு வந்திருக்காரு. நல்லா இருக்கு. விவேக் ஷீலாவோட தம்பியா விவேக்னு ஒருத்தர் ஒரு கேரக்டர் பண்ணிக்கிறார். அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஆதவன் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. எல்லாம் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப 2 hours ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. எமோஷனலாக நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நல்லாவே இருக்கு படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இதை நீங்கள் வந்துட்டு படம்னு வந்துட்டு சொல்கிறத விட ஒரு விஷயத்த, ஒரு நல்ல விஷயத்த இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு போய் இந்த அரசுக்கு சொல்லி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஜெய்பீமில் வந்துட்டு அதான் நடந்தது. அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு அந்த மக்களுக்கெல்லாம் வீடு, ரேஷன் கார்டு எல்லாமே கிடைச்சது. ஒரு புது திட்டமே வந்துட்டு நம்ம அரசு பண்ணாங்க. அது மாதிரிக்கான இதுக்கு ஒரு வந்துட்டு அந்த கெவி மாதிரி நிறைய கிராமங்களுக்கு ஒரு வாழ்வியல் கிடைக்கிறதுக்கான ஒரு படம் தான் அது. அதனால வந்துட்டு ஒரு வாழ்வியல் அருமையாக சொல்லியிருக்காங்க. அந்த மக்களோட வாழ்வியல் நல்லா சொல்லியிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பொதுவாக கேமராமேன் வந்துட்டு அந்த இருட்டான மக்களை இருட்டுக்குள்ளே சொல்லி கொஞ்சம் அந்த லாந்தர் லைட்டு டார்ச் லைட்லேயே ஏன்னா அந்த கதையை வந்து வெளிப்படுத்துனது வந்துட்டு அற்புதம். நல்லா இருந்தது. கண்டென்ட் வந்துட்டு சூப்பர் கண்டென்ட். இது தேவையானது. இந்த மக்களுக்கு வந்துட்டு போய் சேரணும். அதனால வந்துட்டு அந்த மக்களுக்கெல்லாம் நிறைய நன்மை கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்துல வந்துட்டு இந்த படம் ஒரு நல்ல படம். உண்மையில வந்துட்டு சந்தோஷமா இருக்கு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ கெவி வந்துட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ஸ்ல. ஸோ தமிழ்நாடு, கேரளா 2 ரீஜன்லையுமே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்துல வந்துட்டு நம்மள மாதிரி இல்லாம மலை கிராமத்து மக்களோட ஒரு வழியை சொல்லியிருக்கோம். அது மக்களுக்கு போய் கடந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வாங்க, தியேட்டர்ஸ்ல வந்து படம் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் மோரலஸ் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த ஊர் மக்களுக்கு என்ன அடிப்படை வசதி போய் சேரணுமோ அது சேர்றதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது மக்களாக நீங்கள் பண்ணி தருவீங்கன்னு நம்புறோம். ஸோ அது தயவுசெய்து பண்ணுங்க. ஸோ எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து படம் பாருங்க. நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளா 2 இடத்துலயே படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ஸ் வந்து பார்த்து இது பண்ணுங்க. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மக்களோட கஷ்டத்தை வந்து சொல்ற ஒரு படம். அரசாங்கம் வந்து மக்களை எப்படி வந்து பார்த்துக்கிறாங்க. வெறும் 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து ஓட்டு வாங்கும் போது மாத்திரம்தான் மக்கள் அவங்களோட கண்ணுக்கு தெரிகிறத சுட்டி காட்டுற ஒரு படமா இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வந்து ரீச் ஆனால் இது மூலியமா மக்களோட வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். ஸோ மற்ற படம் மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுற இந்த நேரத்தில் இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவையான படத்தையும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். வணக்கங்க, மதியழகன். ஹெவி படம் மிக சிறப்பாக வந்திருக்குது. இந்த கதையோட கருவு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏரியாவிலையும் ஒரு சில ஏரியாலாம் இருக்குது. நிறையா ஊர்கள், எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன், 10 கிலோமீட்டருக்கு நம்ம சிட்டி டவுனில் இருக்கிறவங்க வாழ்ந்துடலாம். ஆஸ்பத்திரி இருக்குது, அது இருக்குது, எல்லாம் பொருளாதார அடிப்படைகள் எல்லாமே இருக்குது. கிராமங்களில் வாழக்கூடிய இடங்கள்ல நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் முதலமைச்சராக ஆகுறாங்க. அவங்களுடைய கவனத்திற்காக நான் சொல்கிறேன். வேணும்னா அவங்க எந்த ஆட்சிக்காரர்களையும் கட்சிக்காரர்களையும் நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல கிடையாது. இலவசத்தை நிறுத்துங்க. இலவசம்ங்கிறது வேண்டாம் மக்களுக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு நட நீங்கள் இலவசத்தை கொடுத்துட்றீங்க. 500 1000 கோட்டரோ பிரியாணியோ கொடுத்துட்றீங்க. ஆனால் அந்த 5 வருஷமாக அவங்க வந்து மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பிராந்தி கடைகளை திறந்து வச்சுருக்கீங்க. இந்த பிராந்தி கடையெல்லாம் குறைக்கிறீங்க. எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் குறைச்சிருவோம், இந்த கடையை குறைக்கணும், கண்ட்ரோல் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு வெறும் வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்குது சார். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எவ்வளோ பேருடைய வாழ்க்கை பாழாகிட்டு இருக்குது, எவ்வளோ பேர் இறக்குறாங்க, இதனால் எவ்வளோ பேர் விதவையாக வராங்க மக்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? மக்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் தானே நீங்கள் கட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வர்றீங்க. அதுக்கு அடிப்படையில் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க. இந்த படத்தோடைய கருவை பார்க்கும்போது கண்ணீர் வந்துருச்சுங்க. மக்கள் நிறைய பேர் கண்ணீர் விட்டுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலே பக்கத்தில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் கடந்து வராங்க. 6 மணி நேரம் நடந்து வரணுங்கிறாங்க. 10 கிலோமீட்டரா 20 கிலோமீட்டரா அதுக்கு தெரியல. 6 கிலோமீட்டர் கடந்து வரணுங்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டாக்டர் கிடையாது. அங்கே இன்னொரு டாக்டர் வர்றாங்க.
அவங்கள ஒரு 2 லேடி இன்னொரு கம்பவுண்டர் எல்லாம் கலந்து பேசி அவங்க இறங்க போட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க. எவ்வளவு கஷ்டத்தை கடந்து அந்த இடத்துல கார் போகக்கூடிய வசதி கிடையாது, ஒரு பைக்கு போகிற வசதி கிடையாது, ஒரு சைக்கிள் கூட போகக்கூடிய வசதி கிடையாது, ஒரு மரங்கண உள்ள காடுகள். அந்த காட்டில் வசிக்கிறவங்க எப்படி ஆஸ்பத்திரிக்கு வர முடியும்? கடைசியாக ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கு கடந்து வர்றாங்க, பனிக்குடம் உடைஞ்சிருது. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்கலக்கமாக ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இது போன்ற சமூகங்கள் சினிமாவில் வரக்கூடியது எல்லாம் நிஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் சினிமாவில் இருக்குது. இது மாறணும். வரும் ஆட்சியாளர்கள் மாற்ற வேண்டும். இதுதான் என்னோட கோரிக்கை. மிக சிறப்பாக படம் பண்ணியிருக்கிறாரு தமிழ் இயக்குனர். இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, இப்போ 2வது படம் நினைக்கிறேன். மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. இந்த கதை களம் அருமையாக பண்ணியிருக்கிறாரு. எல்லாரும் இந்த படம் பாருங்க. இது போன்ற சம்பவங்கள், உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. 60 வயசு 80 வயசு 90 வயசு 100 வயசு 110 வயசு கூட வாழ்ந்த காலங்கள்லாம் மாறி இன்றைய தலைமுறையில் 50 வயசு கூட வாழ முடியாத காலம் உருவாகி விட்டது. காரணம், எல்லாரும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைகளை எல்லாம் குறைங்க. சிறப்பான காமராஜர் ஆட்சியோ எம்ஜிஆர் ஆட்சியோ கொடுங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோளோட இந்த தேட்டரில் உங்கள்கிட்ட நான் வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். நன்றி சார். இந்த படம் சிறப்பாக வந்திருக்குது. எல்லாருமே பாருங்க.